ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன கதையாக இருக்கணும். நாங்கள் செய்திகள் முடிஞ்சிச்சு, நாங்கள் இதுக்கு வருவோம். எங்களுடைய ஆசியத்தில் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்குள்ளே அரங்கேற்ற கருத்துக்கு உள் மனதிலிருந்து எழும் ஒழுக்கத்தின் குரல் உங்கள் பலவீனங்களை எதிர்த்து சுதந்திரமான நிலைக்கு உங்களை எடுத்து செல்லும். சரியோ, நேரடியாக இறங்குறேன்னா இறங்குறேன் புலம்பெயர் மக்கள் சொன்ன இறங்குறோம், நாங்கள் இறங்க போறோம். எமது அரசு அதிகாரிகளை பலவீனப்படுத்தாதீர்கள். எங்க போகுது கதை பாப்போம். சமூக வலைத்தளங்களின் அதீதமான வளர்ச்சி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது பாதகமாகவும் அமைகிறது. ஆக சமூக வலைத்தளங்களை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அதன் சாதக பாதக தன்மைகள் தீர்மானிக்கப்படும். பொதுவில் எங்கள் நாட்டில் அதிலும் தமிழ் மக்களாகிய நம் மத்தியில் சமூக வலைத்தளங்கள் எவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து ஆராய்ந்தால் அதில் பாதகத்தன்மை மேலோங்கி இருப்பதை காண முடிகிறது. அது சரி. அதிலும் குறிப்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யும் போது அதன் விளைவு ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் கேடு விளைவிப்பதாக அமைகிறது. இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க ஒரு நாளும் குற்றச்சாட்டி அதை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில ஆக்கள் அந்த வேலை செய்யறாங்க. யாருக்கு? தமிழ் மக்களுக்கு தானே, தமிழர்களுக்கு. மற்ற ஆக்கள் பாக்குறாங்க கேலி கூத்தா இருக்குமா உங்களுக்கு? இவங்க பேந்திருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, ஏதோ செய்யட்டும் சொல்றோம். அதாவது அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்பில் அண்மை காலமாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வைத்தியர்களுக்குள்ள சண்டை வர்றது எவ்வளவு ஒரு கேவலமான. நாங்கள் கடவுளுக்கு அடுத்தவர்களாக அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை பார்க்கிறோம், அவர்களை நம்புகிறோம். ஆனால் அவர்களுக்குள்ள உள்ள சண்டைகளை அதையும் கேலி கூத்தாக வெளியிலே ஊடகங்கள் போடுறது, இதுவெல்லாம் போடக்கூடாது இல்லையே. இதுவளை போட்டு நீங்கள் வேண்டாம், நான் சொல்ல சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அரசு உத்தியோகத்தர்கள் இப்ப அரசு உத்தியோகத்தர்கள் எவ்வளவு ஒரு புனிதமானவர்கள் இல்லையே. அதாவது அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்தன. உண்மையில் அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் தவறிழைக்கும் போது அதனை சுட்டி காட்டுவது கட்டாயமானது. தவறிழைக்கும் போது சுட்டி காட்டும். அதே நேரம் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதனால் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியமானது. ஒரு மருத்துவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த மருத்துவர்களது மனக்கங்களையும் அடித்து நொறுக்குவதாக இருந்துவிடக் கூடாது. சரி, விளங்குவோம். அப்படி நினைப்போம் நாங்க. டாக்டர்ஸ் என்றால் மக்கள் டாக்டரோ இவரும் சண்டைக்காரனோ அப்படி யோசிக்கிற அளவுக்கு வந்துடும் மக்கள் இல்லையே. அதே நேரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அங்கும் நயத்தக்க நாகரிகம் பேணப்படல் வேண்டும். சரி, ஆசிரியர் கருத்து அதுதான். இதை விடுத்து கிட்டத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஈவிரக்கமின்றி வார்த்தைகளை நாம் முன்வைப்போமாயின் அதனால் சம்பந்தப்பட்டவரும் அவரது குடும்பமும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற பரிதாப நிலை ஏற்படும். பேருந்து அவங்களுக்கு ஊர்ல இருப்போமோ விட்டுட்டு போவோமோ, நாட்டை விட்டுட்டு போனாலே கரிச்சா இல்லையாண்டு போவோம், பேருந்து டாக்டர் இல்லையாண்டு நாங்க தெரிய நல்ல எல்லாம் இல்லைங்க. எனவே எந்த விடயமாக இருந்தாலும் அதனை நயக்கத்தக்க நாகரிகத்துடன் கையாளணும். இல்லையேல் நம் தமிழ் மண்ணில் வாழ்வது அவ்வளவு நல்லதல்ல என்ற மனநிலை நம்மர்களிடம் ஏற்பட்டது. நான் சொல்றேன். இது தவிர நமது அதிகாரிகள் மற்றும் துறைசார் நிபுணத்துவம் உடையவர்கள் மீது கடும் விமர்சனங்களை செய்யும் போது அவர்கள் பலவீனப்படுகின்ற துப்பாக்கிய நிலை ஏற்படும். அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுக்கு பதிலான அதிகாரிகள் தென்பகுதியிலிருந்து இங்கு வருகின்ற நிலைமையும் உருவாகலாம். பேருந்து வந்த உடனே அங்க இன மதம் பார்த்துட்டாங்களே, இங்க போட்டுட்டாங்களே, எங்கள்கிட்ட ஆக்கள் இல்லையோன்னு சொல்லக்கூடாது இல்லையோ. அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுள் பதிலான அதிகாரிகள் அங்கிருந்து வர வேண்டும். அப்ப எனவே விமர்சனங்களும் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற தன்மைகளும் நம்மவர்களை வினைத்திறனுடையவர்களாக ஆக்குவதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் விமர்சனங்கள் கருத்துக்கள் எம் இனத்துக்கும் எம் மக்களுக்கும் ஆரோக்கியமானதாக சாதகமானதாகவும் அமையும். ஆசிரியர் சொல்ற உண்மை, ஆசிரியர் சொல்றது என்னண்டா அண்மையில வந்து அந்த பிரச்சனை நடந்தல அர்ச்சனாவும் பிரச்சனை போட்டான்னு சொல்லி பிரச்சனைல போகுது. மற்றது எல்லாரும் இதை மட்டும் இல்ல, எல்லாரும் பிளவுறதும் சரி,
பிள்ளையும் விடலாம் எல்லாரும் நாங்களும் அதை பற்றி கதைக்கலாம் யோசிக்கிறோம் யோசிச்சாங்க எங்களுக்கு அது எனக்கும் அது அதுக்காக நான் கதையாம விட்டேன் நாங்கள் அதை பற்றி என்னன்னு காய்ச்சி கொண்டு வந்து அது பிரச்சனையா போகும் நான் உடனே அர்ஜுனா பற்றி கதைக்கிறோம்னு சொல்லுகிறது அர்ஜுனா பற்றி கதைக்க சத்தியமூர்த்தி ஏனென்றா சத்தியமூர்த்தி ஐயாவை நாங்கள் ஒரு நேரம் தெய்வமாகத்தான் வணங்கினாங்க அந்த அவர் வன்னியில செய்த தியாகங்கள் அவர் செய்த தமிழ் மக்களுக்கு செய்த உதவிகள் அது நாங்கள் ஒற்று நாளும் மறக்கவும் இல்லாது ஒரு தரம் மறக்கவும் இல்லாது அதை கேவலமா ஒரு தரம் சொல்லவும் இல்லாது ஆனா இப்ப அவர் புலை செய்தார் எனக்கு தெரியுது அர்ஜுனாவே நாங்கள் புலையன்னு சொல்லல சரின்னு சொல்ல மாட்டோம் அவர் செய்ததும் சில இடங்கள்ல சரியானதான் செய்வேன் அப்ப நாங்கள் அதுக்காக தான் மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் இருக்க மாட்டோம் மற்றது எங்களுக்குள்ள அந்த மனங்களை கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கோம் அது யாருண்டாலும் நாங்கள் இருந்தாலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்ல மனங்கள் எல்லாருக்கும் உண்டுவாங்க அதை சீர் செய்யறது எங்களை பொறுத்தது அதுதான் என்ன இல்லையே அதுக்காக தான் நாங்கள் மக்கள் யோசிச்சு என்ன ஒன்றையும் காண இல்லை டாக்டர் இதை பற்றி நாங்கள் கதைக்கிறேன்னு சொல்லுவோம் நாங்கள் உண்மையிலே அதுக்காகத்தான் நாங்கள் அதை கதையா விட்டுறாங்க எங்களுக்கு அது எனக்கு அது சரியாக படையில அதை கதைக்கிறது பெருசா எங்களுக்கு விருப்பமா தெரியல நாங்கள் அப்படி அதை யோசிச்சு தான் செய்யறோம் ஆகையினாலே அதை நாங்கள் கதைக்கலைன்றதை நினைச்சு கவலைப்படாங்க மன்னிக்கொள்ளுங்க அப்படின்ற அதுக்காக நான் ஆரை குற்றம் சொல்வது ஆரை நியாயம் சொல்வதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்கள் நேரடியான பாக்குறாக்கள் இல்லை தானே ஊடகங்களுடைய கதையை கேட்டும் கதைக்க முடியாம இருக்குது இப்போ ஊடகங்கள் சொல்றதை வச்சு நாங்கள் கதைக்க முடியாது அதான் அர்ச்சனா டாக்டர் மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டா தெரியும் அப்ப அது கஷ்டம் எங்களுக்கு என்ன அதையும் சொல்றாங்க சில இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்றாங்களா அப்ப எனக்கு நம்பிக்கை அப்ப நாங்கள் நேர கண்டு அல்ல சரியான ஒன்றை நாங்கள் பெம்பலா நானும் சின்னாவும் பெம்பலா கதைப்போம் அதுக்காக நாங்கள் அந்த ஆராய்ச்சி உள்ளார்ந்த விஷயங்களை கதையாம தெரியா விஷயங்களை கதைக்க போய் மற்றது அதுக்கு அது ஆசிரியர் சொன்ன மாதிரி மற்றவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி கதைக்கவும் கூடாது நாங்கள் அதிலே கவனமா இருக்கிறோம் அதனால நாங்கள் சரி அப்ப இந்த ஆசிரியர் தலையங்கத்தோட நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்